2024 டிசம்பர் 2ஆம் தேதி, அதே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு திருவண்ணாமலையில மண் சரிவு ஏற்பட்டு வீட்டிற்குள்ளாக 7 பேர் அந்த கொண்ட குடும்பம் மாட்டிக்கொண்டது. அதிலே பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் 2 பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்தாச்சு. அடுத்த நாள் காலை 2ஆம் தேதி எல்லா முன்னணி பத்திரிகைகளும் செய்தி வெளியிடுகிறார்கள். 3வது முறையாக மண் சரிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது, மீட்பு பணிகள் தொடங்குவதிலே தாமதம் இருக்கிறது என்று செய்தி போடுகிறார். அதே 2ஆம் தேதி காலையில் நீங்கள் வேண்டுமானால் அன்பில் மகேஷ் பக்கத்தை இப்பொழுதும் எடுத்து பாருங்கள். எக்ஸ் தளத்துல முதல்வருக்கு சால்வை போட்டு தன்னுடைய பிறந்த நாளை மிகச் சிரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார் அன்பில் மகேஷ். ஒரு குடும்பம் இப்படி மாட்டிற்கு, பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான பேர் மரணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற சூழல் நடந்து, ஒரு டிசாஸ்டர் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற போது, குறைந்தபட்சம் இந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுகிற மனநிலையில் இல்லை, என்னுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்த அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிற 2 குழந்தைகளினுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிற போது என்னால் எப்படி கொண்டாட முடியும் என்று சொல்லி இருந்தால், நீங்கள் இப்பொழுது போடுகிற எல்லா வேடத்தையும் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். கருணை என்பது கடுகளவும் இல்லாதவர்களால் தான் இப்படியான சம்பவங்களை நிகழ்த்த முடியும். நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கருணை என்பது கடுகளவும் இருந்ததில்லை.